ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வர்றப்போ ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் அவங்களுக்கு. என்னடா ஸ்கூல்லேருந்து ஒரு காலேஜுக்குள்ளே வந்திருக்கும், ஒரு ஆன்சைட்டியும் ஒரு சின்ன ஜெர்க்கும் அவங்களுக்கு இருக்கும் தான். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த அகாடமிக்ஸை கொடுக்குறோன்றது தான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. எல்லாரும் மைண்ட்லேயும் அனாட்டமின்னு ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட் இயரில் வந்து உட்காந்துரும். அதில் என்ன பண்ணுவோம்னா கெடாவர்ஸ் இருக்கும். அப்படின்னா அது ஒரு டிசெக்ஷன் ஹாலுக்குள்ளே போனாலே ஒரு 25 கெடாவர்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பேட்சாக பிரித்து விட்டுருவோம். அந்த கெடாவர்ஸை டிசெக்ட் பண்ணிக்கிட்டே அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. And that same thing, ஒரு patient எப்படி கத்துவாங்க, ஒரு patient எப்படி வலியில துடிக்கிறாங்க, everything will happen in this mannequin. So that's why it's high fidelity. And you get the equipments and all the instruments that we have are real ones. எதுவுமே இங்கே டம்மி கிடையாது. சார், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் வரைக்கும் ட்ரைனிங்காக அனுப்புறீங்கன்னு கேள்விப்பட்டேன். How is that? நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் சர்ஜரி ஓரியன்டாக சில பசங்க இருப்பாங்க. சில பேர் மெடிசன் தான் பார்ப்பாங்க. சில பேர் பிளட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்னுவாங்க. நம்மளும் நாளைக்கு யூகே போய் ஒரு பெரிய சர்ஜனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு இந்த காலேஜ்ல ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, காலேஜ்ல நீங்க எங்க போனாலுமே யூ வில் நோ ஹேவ் யுவர் பயோமெட்ரிக் மாதிரி பஞ்ச். ஆஸ் ஐ டோல்ட் யூ, 1 ஹவருக்கு 1 ஹவர் ஃபேக்கல்டிஸ் ஒரு பீரியட் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் யூ பஞ்ச். ஸோ பஞ்ச் வைக்கலன்னா பேரண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் போயிடும். ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லி நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். இல்ல, ஆக்சுவலி மெடிக்கல்னால கொஞ்சம் எவ்வளவுதான் ஜாலியா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் யூ கெட் குவாலிஃபைட் டாக்டர். இட்ஸ் குட் ஆக்சுவலி. ஏன்னா ஆமா, ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. அப்பதான் யூ கெட் குவாலிஃபைட் டாக்டர். நீங்க காலேஜே வராம and if your parents are not aware of it, you will not know what your child is doing here. நீட்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். அதுவும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எக்ஸாம் நடந்து அது கேன்சல் ஆகி கொஸ்டின் பேப்பர் லீக் அந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் வந்து தென் அகெயின் இன்னொரு எக்ஸாம் எழுதி இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். வீட்லேயே டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க பசங்களை இப்போ காலேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு வர போகிறோம். ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் செட்டிநாட் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனுக்கு வந்திருக்கேன். சுருக்கமா சொல்லணும்னா கேர். இவங்க பேருக்கு ஏத்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அழகா கேர் கொடுக்கறாங்க. அண்ட் இங்க ஒரு சிங்கிள் ரூஃப்ல பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங், லா, ஆர்கிடெக்சர் அப்படின்னு நிறைய அமேசிங்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். பட் நாங்க இன்னைக்கு முக்கியமா MBBS டிபார்ட்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அண்ட் இங்க ரொம்ப புதுமையா நிறைய டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய டாப் கிளாஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு, அண்ட் ஆல்சோ ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான காலேஜ் கல்ச்சர், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேச போறோம். ரொம்ப முக்கியமா டீன் கிட்டயும் பேச போறோம். சோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். And with me we have Dean of CAR, Dr. Arun Kumar. Hi. Hi sir, nice to meet you here. எப்படி இருக்கீங்க? I'm fine, good going. Sir, first of all tell me, இந்த கேம்பஸ் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு வருது. ரொம்ப greenery-ஆ அழகா இருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து ஹோம்லியா ஃபீல் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணியிருக்கீங்க. So tell us about that. See, இந்த கேம்பஸ் ஒரு 2006ல we have established. அப்போ இந்த ஹோல் ஏரியா கேளம்பாக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு வில்லேஜ்னா ரியல் வில்லேஜ். அண்ட் எங்கள் மேனேஜ்மெண்ட், அதாவது எங்கள் சேர்மன் மிஸ்டர் முத்தையா அண்ட் அவங்களுடைய மிஸ்ஸஸ் 2 பேரும் சேர்ந்து they wanted to have such a medical facility in this village. ஏன்னா அவங்களுக்கு they have a long tradition of running academic institutes, educational institutes, schools, medical colleges, dental colleges. இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரெடிஷன் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் சென்னை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மெடிக்கல் காலேஜோ ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியோ இல்லாமல் இருக்கிற சமயத்தில் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி they selected this place. அப்போ வந்து இங்கே ஒரு ரொம்ப மினிமலான ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர்லாம் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் இன் OMR, எண்ட் ஆஃப் OMR. ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி VHSன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கல்பேட் மெடிக்கல் காலேஜ். இந்த 60 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த மக்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியும் இல்லாத சமயத்தில் they have selected this place and they have invested their time, effort and money and everything to create this infrastructure. And இது கிரியேட் பண்ணுறப்பவே அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு. இது வந்து மற்ற ஒரு மெடிக்கல் காலேஜ் மாதிரியோ இல்லை ஹாஸ்பிட்டல் மாதிரியோ இதை பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இந்தியாவிலேயே இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கணும். ஒரு அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் கொடுக்குற அதே சமயத்தில்
ஒரு பெஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கணும் அப்படின்ற மோட்டோவில் தான் இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு க்ரீன் கேம்பஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வர்ற இடங்கள், பேஷண்ட் வர்ற இடம் மட்டும்தான் இட் இஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக். மற்ற இடங்கள் எல்லாமே ஃபுல்லி செக்யூர்டு, ஆக்சஸ் கண்ட்ரோல்டு. ஒரு பெட்ரோல் இல்லை டீசலில் ஆப்ரேட் ஆகிற எந்த வெஹிக்கிளும் உள்ளே வர முடியாது. ஒரு சேஃப் செக்யூர் க்ரீன் கேம்பஸாக அவங்க கிரியேட் பண்ணுன்றது இட் வாஸ் தேர் மோட்டோ அண்ட் அப்ஜெக்டிவ் அண்ட் விஷன். அண்ட் இந்த 20 இயர்ஸில் வி ஹவ் கம் அ லாங் வே. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் MBBS. ஸ்லோலி போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹவ் கம் ரியலி அ லாங் வே. ஒரு 250 MBBS ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு படிப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கிரியேட் பண்ணி வித் ஆடட் டிஞ்ச் ஆஃப் பியூட்டி அண்ட் கிளாஸ் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் தட் தே ஆர் டூயிங் இட். அந்த வகையில் அவங்க எஃபர்ட் போட்டதுனாலையும் ப்ளஸ் எங்கள் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து எஃபர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணதுனாலையும் நீங்கள் பார்க்குற இந்த கேம்பஸ் இன்னைக்கு இப்படி இருக்குது. It is live because of the patient, it is live because of the students and faculty and doctors. Fantastic sir, ரொம்ப அழகா சொன்னீங்க. And also tell me, it's been a very long journey. 20 years முன்னாடி பயங்கர ஒரு விஷனோட இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வந்தாச்சு. காம்படிஷன் இஸ் வெரி ஹெவி. பட் ஸ்டூடெண்ட்ஸ் Chettinad ஹாஸ்பிட்டல் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா give me some valid reason for that. Yes. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா there are thousands of medical colleges இருக்குது. பேசிக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் இல்லை எனிபடி ஹூ வாண்ட் டு பர்சியூ மெடிக்கல் எஜுகேஷன் பொதுவாக ரெண்டாக பிரிச்சுப்பாங்க இந்த காலேஜஸ். ஒன்று கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், இன்னொன்று ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னால் லெட்ஸ் சே லைக் எய்ம்ஸ் இல்லை ஜிப்மர், இல்லை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இல்லை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. பட் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு தான். See, you have lakhs and lakhs of students coming out of their +2, but the opportunity to study medicine is only limited when we take government institutes. அதனால private colleges and private institutes are equally contributing to the development of medical education and healthcare. இந்த ஆங்கிளில் பார்க்குறப்ப private institutes-ன்னு பார்த்தோம் அப்படின்னா I can say that ours is one of the top ranked institutes in India. எந்த ஆங்கிளில் we are top அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் பப்ளிஷிங் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் ஸ்கோர்ஸ் எவ்ரி இயர். அதுக்கு பேர் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், NIRFன்னு சொல்லுவோம். இப்போ எங்கள் இன்ஸ்டிடியூட் வந்து மெடிக்கல் காலேஜஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்க மெடிக்கல் காலேஜஸில் 49th மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியா. சிமிலர்லி எங்கள் யூனிவர்சிட்டி Chettinad Academy of Research and Educationன்றதான் எங்கள் யூனிவர்சிட்டி. அண்ட் இது வந்து டாப் 70ல் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ யூ கேன் say that there are hundreds of universities and among them we are in top 70. Hundreds of medical colleges, we are among top 50 in India. So on the vahila we fully dedicate ourselves to bring it as one of the world class institutes for the students to experience. எந்த வகையில் they should choose our institute நீங்க பார்த்தீங்கன்னா, unlike engineering or இல்லை வேறு எதுனா ஒரு டொமைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட் மட்டும்தான். நீங்கள் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா ஒரு ரூம்னு அதில் எக்யூப்மெண்ட் இருந்தால் போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் போதும். பட் மெடிக்கல் காலேஜ்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, பேஷண்ட்ஸ் வரணும். ஏன்னா பேஷண்ட்ஸை வச்சு தான் ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ண போகிறது. த பேஷண்ட் ஷுட் பர்மிட் தெம் டு டச் தெம். ஒரு வயிறு வலின்னு வர ஒரு பேஷண்ட்டை அந்த ஸ்டூடெண்ட் டச் பண்ணி வலிக்குதான்னு கேட்கணும். நாட் ஒன்லி 1 ஸ்டூடெண்ட், 10 ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, 20 ஸ்டூடெண்ட் கேட்பாங்க. ஸோ பேஷண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஹெல்த் கேர் கொடுத்தா மட்டும்தான் அந்த பேஷண்ட் வில் பி வில்லிங் டு கம் ஃபார்வர்ட். இட் இஸ் நாட் தட் வி ஆர் அப்யூசிங் பேஷண்ட்ஸ், வி ஆர் எக்ஸ்போசிங் த பேஷண்ட்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டச், பட் தட் இஸ் ஹவ் த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன். ஸோ நாங்கள் கொடுக்குற என்விரான்மெண்ட் வந்து பேஷண்ட்டு அடிக்குவேட்டாக வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு பர்மிட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா வி ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ ஹெல்த் கேர் டு ஆல் த பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் கமிங் டு அவர் காலேஜ். ஸோ பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க எங்களுக்கு, அண்ட் வெரைட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டிசீசஸ். ஸோ ஸ்டூடெண்ட் இங்கே உள்ளே வந்தால் அவங்க கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் பொதுவாக பேரண்ட்ஸ்க்காகட்டும் மற்றவங்களுக்காகவும் இல்லை பப்ளிக்காகட்டும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இப்போ இன்ஜெக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாகவே பேஷண்ட்டுக்கு போட விட்டால் இந்த பையனுக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வரும். பட் எங்கள்கிட்ட ஒரு அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ் லேப் அப்படின்னா கைண்ட் ஆஃப் சிமுலேஷன் லேப். அதில் மேனிகின்ஸ் இருக்கும், மாடல்ஸ் இருக்கும், ஹியூமன் மாதிரியே இருக்கிற மேனிகின்ஸ் அண்ட் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் பேஷண்ட்டை டச் பண்ணுற விடுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கில்ஸ் லேப் கூப்பிட்டு போயிடுவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. நீங்கள் மேபி ஐ வில் டேக் யூ டு தட் சிமுலேஷன் லேப் ஆல்சோ. வெரைட்டி ஆஃப் மேனிகின்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அங்கே போவாங்க. எப்படி இன்ஜெக்ஷன் போடுறது, எப்படி ஐவி லைன் எடுக்கிறது, எப்படி இன்டுபேட் பண்ணுறது, எப்படி சூச்சர் போடுறது, எப்படி ஐவி ஃப்ளூயிட் கொடுக்கறது, இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சிமுலேஷன் லேபில் கற்றுப்பாங்க. ஸோ வென் தே கோ டு த பேஷண்ட்ஸ் தே வில் ஹேவ் ஃபுல் கான்ஃபிடென்ஸ்.
அண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னு டச் பண்ணி பிகாஸ் தேவ் லேர்ன்ட் இட் இன் த சிமுலேஷன் லேப். ஸோ இந்த மாதிரியான சில எக்ஸ்பீரியன்சஸ் வந்து தே ஆர் யூனிக் டு அவர் இன்ஸ்டிடியூட். கிளினிக்கல் மெட்டீரியல் வி ஹாவ் லார்ஜஸ்ட் கிளினிக்கல் மெட்டீரியல்ஸ் இன் அவர் ஒரு கண்ட்ரிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எங்களுடைய அவுட் பேஷண்ட் டேட்டா வந்து மோர் தேன் 4,000 அவுட் பேஷண்ட்ஸ் இன் டே. இன்பேஷன்ஸாக ஒரு நாளைக்கு 1,500 பேஷண்ட்ஸ்க்கு மேலே இருப்பாங்க எங்கள் கேம்பஸில். அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் குறைந்தபட்சம் ஒரு 17 ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 75 சர்ஜரி பண்ணுறோம். மேஜர் சர்ஜரி ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்து, மைனர் சர்ஜரி ஒரு 150 பண்ணுறோம். ஸோ not only undergraduates but even the postgraduates will have adequate opportunity to learn the art of medicine. That is the catch. Infrastructure, of course, it is important, it is there, but more than that we have good clinical material for the students to experience, to learn and become good and successful doctors. So education மட்டும் இல்லாம what other things you do in order to build their confidence? Yes. படிக்கிறோம், நல்ல மார்க் வாங்குறோம், அது மட்டுமே இல்லை அகாடமிக்ஸ் அப்படின்றது. இந்த கேம்பஸ் லைக் ஐ செட் இட் இஸ் அ கிரீன் கேம்பஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து ஒரு என்விரான்மெண்டல் அவேர்னஸ் வந்துடும். எந்த விதத்தில் நம்ம என்விரான்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, எப்படி இதை வந்து நல்லா பார்த்துக்கணும், ஹவு வி ஷுட் ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட்ன்றது நம்பர் 1 அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் the moment they enter our campus. Like I said, it is a green campus. Yes. And next, இந்த கேம்பஸ்க்குள்ளே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆடிட்டோரியம் இருக்குது. அதில் வந்து மந்த்லி ஒன்ஸ் வி டிஸ்பிளே த மூவிஸ். லேட்டஸ்ட்டாக வந்த மூவிஸ்லாம் கூட நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் வாங்கி வி டிஸ்பிளே த மூவிஸ். ஒரு பெரிய சிந்தட்டிக் ட்ராக் இருக்குது அண்ட் இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உள்ளேயே இருக்குது. ப்ளஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம். இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் மெடிக்கல் காலேஜஸ் டு கம் அண்ட் காம்பீட். அண்ட் இவங்களும் காம்படிஷனுக்கு போவாங்க, அவங்களும் காம்படிஷன் பண்ணுவாங்க. ஹெல்தியான ஒரு காம்படிட்டிவ் டொமைனையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்டு அகடமிக்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். வி என்கரேஜ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ அண்ட் கம்பீட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள் பசங்க ஸ்டான்லிக்கு போவாங்க, எம்எம்சிக்கு போவாங்க, ஜிப்மருக்கு போவாங்க. போயிட்டு அங்கே காம்படிஷன்ஸ் அகடமிக் காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் தட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஸ்கோர் பெட்டர் தென் எனி அதர் ஸ்டூடெண்ட் இன் ஆல் தோஸ் காம்படிஷன்ஸ். Okay, do you have some secret for that? சீக்ரெட்டாக அதை ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? எஸ், அதாவது எங்களுக்குன்னு நல்ல ஸ்ட்ராங்கான கல்ச்சுரல் கமிட்டி இருக்குது. அண்ட் இதுக்காக டெடிக்கேட்டட் பீப்புளும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவினிங் வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக கோச் பண்ணுறோம். கல்ச்சுரல்ஸில் இருக்கவங்களுக்கு தென் அண்ட் தேர் வி கோச் தெம், வி ட்ரெயின் தெம். அண்ட் அவர் ஐடியா இஸ் டு ஒரு ஹோல்சமாக ஒரு டாக்டர் வெளியே கொண்டு வரணும். தட் ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் மெடிக்கல் கேர் அண்ட் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் அதர் திங்ஸ்ன்றது கிடையாது. ஹோலிஸ்டிக்காக அந்த கேரக்டரையும் அந்த ஆட்டிடியூடையும் அந்த பர்சனாலிட்டியும் டெவலப் பண்ணி ஆஃப்டர் 5.5 years we should leave them in the communityன்றது அவருடைய ஆப்ஜெக்ட். ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கணும். அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு ஃபீல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபீல்ட். ஸோ அவங்களை முடிஞ்ச அளவுக்கு காமா எவ்வளவு கம்போஸ்டா நீங்க வந்து கொண்டு வர முடியுமோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட் டு ஹியர் தட். சார், நம்ம கேம்பஸ்ல என்ன டிஃப்ரெண்ட் மெடிக்கல் ஃபீல்ட், என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டடீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, காலேஜ் பிளாக் இருக்குது, கிரவுண்டு, நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே நான் 1 by 1 காமிக்கிறேன். வில் கெட் டு சி. அப்போ பார்த்துட்டே பேசி. எஸ் எஸ். சார், இங்கே செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி மெடிக்கல் கோர்சஸ்லாம் நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ், அதாவது பீயிங் எ மெடிக்கல் காலேஜ் எங்களுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்து MBBS, MD/MS, DM/MCH. மெடிக்கல் காலேஜ்னால் இதுதான் எங்களுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ். பட் இந்த கேம்பஸில் பார்த்தோன்னா நர்சிங் காலேஜ் இருக்குது, ஒரு டென்டல் காலேஜ் இருக்குது, அலைடு ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் மெடிக்கல் காலேஜ் கன்சர்ன்ட்னா இந்த மாதிரி அகாடமிக்ஸ் மட்டும்தான். லைக் ஐ செட், அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன்னா MBBS, தென் போஸ்ட் கிராஜுவேஷன்னா MD/MS, சூப்பர் ஸ்பெஷாலிட்டினா DM/MCH. இந்த அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து மற்ற ஃபீல்டில் ஒரு சின்ன ஐடியா இருக்குது. பட் மெடிக்கல் ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஃப்ரெஷர்ஸ், அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வர்றப்போ ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் அவங்களுக்கு. என்னடா ஸ்கூல்லேருந்து ஒரு காலேஜுக்குள்ளே வந்திருக்கோம், அதுவும் இது ஒரு ரொட்டீன் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரியான ஒரு எஜுகேஷன் இல்லை. இங்கே என்ன தான் நம்மளுக்கு இருக்குன்ற ஒரு ஆன்சைட்டியும் ஒரு சின்ன ஜெர்க்கும் அவங்களுக்கு இருக்கும் தான். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த அகாடமிக்ஸை கொடுக்குறோன்றது தான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இனிஷியல் ஒரு 2 weeks இல்லை 3 weeks வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு வைப்போம். அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் இந்த கரிக்குலம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி கிளாஸஸ் இருக்கும், என்ன மாதிரி ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாரும் மைண்ட்லேயும் அனாட்டமின்னு ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட் இயரில் வந்து உட்காந்துரும். அதில் என்ன பண்ணுவோன்னா கெடாவர்ஸ் இருக்கும். அப்படின்னா அந்த ஒரு டிசெக்ஷன் ஹாலுக்குள்ளே போனாலே ஒரு 25 கெடாவர்ஸ் இருக்கும்.
ஸ்டூடெண்ட்ஸை பேட்சாக பிரித்து விட்டுருவோம். அந்த கெடாவர்ஸை டிசெக்ட் பண்ணிக்கிட்டே அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. அந்த அந்த ஒரு ஃபியரும், ஏன்னா இட் இஸ் அ கெடாவர், நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் வி ஹவ் டு கால். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் லேர்னிங்கே வந்து அந்த பாடியை டொனேட் பண்ணவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். பட் ஒரு நான் மெடிக்கல் பர்சனாக ஃபஸ்ட் இயரில் என்ட்ரு ஆகிறப்ப அதை அந்த கெடாவரை பார்க்குறப்போ ஒரு பயம் இருக்கும். என்னடா நம்ம அதை பார்க்க போகிறோம், டச் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த ஓரியன்டேஷன்லேயே வி ட்ரெயின் them தட் அவங்க வந்து பயப்படக்கூடாது. ஏன்னா மெடிசன் சில பேர் பிளட்டை பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. த மெடிசன் இஸ் ஒன்லி அபவுட் த பிளட் அண்ட் ஃப்ரெஷ். கரெக்டாக? ஸோ இந்த ஓரியன்டேஷன்லேயே வி ப்ரிப்பேர் them, ப்ரைம் them. அதன் பிறகு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் இயரில் அனாட்டமி ஒரு பிரைமரி சப்ஜெக்ட், வேர் வி டீச் them த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி. ஃபிசியாலஜி, ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி டீச் பண்ணுறோம். பயோகெமிஸ்ட்ரி, ஏன்னா என்னதான் அனாட்டமி ஃபிசியாலஜி இருந்தாலும் எவ்ரிதிங் இஸ் கெமிஸ்ட்ரி ஒன்லி, பயோகெமிஸ்ட்ரி. அண்ட் அஃப்கோர்ஸ் கம்யூனிட்டி மெடிசனை பற்றி சில ஆங்கிள்ஸை டீச் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 இயர் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்கான ஷெடியூல் தான். எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஃபஸ்ட் இயர் வந்தவொடனேப்பா நம்ம மெடிசன் வந்துட்டோம்ப்பா, ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு லைஃபே அவ்வளோதான்ப்பா, ஃபுல் செட்டில்மெண்ட்டுன்னு நினைப்பாங்க. பட் இங்கே வந்த பிறகு தான் மெனி ஆஃப் தம் வில் ஃபீல், என்னடா +2 டிஃபிகல்ட்டுன்னு நினச்சா மெடிசன் இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. பட் ஒன்லி வித் த ஸ்ட்ரகிள் அண்ட் எஃபர்ட் வி கெயின் knowledge and wisdom and money and fame. Everything comes only after our hard work. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேயே இருக்குன்றதை நாங்கள் ப்ரைம் பண்ணுறோம். அது ஸ்ட்ரெஸ்ஸாக கூட சில பேர் எடுத்துப்பாங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் வி ஹாவ் செவரல் மெக்கானிசம்ஸ். ஒரு மென்டி செஷன்ஸ்லாம் உண்டு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மென்டார் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்லாம் நினச்சாங்கன்னா அந்த மென்டார் வில் சப்போர்ட் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ் இன் கேஸ். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் மேபி ஆவரேஜ் அண்ட் ஜஸ்ட் அபவ் ஆவரேஜ் இருப்பாங்க. அவங்களுக்கான ஸ்பெஷல் கோச்சிங்கும் வி ப்ரொவைட். பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவாக வி வில் டேக் them with us for the first year. ஓகே. அண்ட் ஆல்சோ மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள வந்துடுறோம், நிறைய பேர் வந்து ஒரு பேஷனேட்டா இருப்பாங்க. பட் இப்போ அந்த நீட் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்ல பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும்னா வாட் வுட் இட் பி? எஸ், நீட் ஒரு ஸ்ட்ரெஸ். அஃப்கோர்ஸ் எனி எக்ஸாம் இஸ் அ ஸ்ட்ரெஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம், இப்போ ஐஐடி, ஜேஇ இருக்குது, நீட் இருக்குது, ஈவன் லாக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது. But students are there to take up those challenges. They are all well groomed to face such kind of challenges. நீட்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். ஏன்னா அதுவும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எக்ஸாம் நடந்து அது கேன்சல் ஆகி சம் கொஸ்டின் பேப்பர் லீக் அந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் வந்து தென் அகெயின் இன்னொரு எக்ஸாம் எழுதி இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட 2 மாதமாக தே ஆர் டூயிங் நத்திங். வீட்லேயே டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க பசங்களை இப்போ காலேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு வர போகிறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு many of them in this current environment have got some tendency to face those kind of stress. But எங்கள் இன்ஸ்டிடியூட்ஸில் நாங்கள் அந்த ஓரியன்டேஷன்லேயே we handle all those things. ஏன்னா எங்களுக்கு ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட்டு அண்ட் வெரைட்டி ஆஃப் டிசிப்ளின்லேருந்து people will be there to talk about it, to address it and to pacify them அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஆங்கிளில் we are working on it. ஓகே சார், ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லிட்டீங்க. அப்படியே கட் டு ஃபைனல் இயர் அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க? அது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயரில் வந்து 3 பிரைமரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அனாட்டமி, ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, கூட கம்யூனிட்டி மெடிசன் கொஞ்சம் இருக்கும். அது முடித்த பிறகு செகண்ட் இயரில் பெத்தாலஜி, ஃபார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ், அப்புறம் ஃபாரன்சிக் மெடிசன், போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணுறது அதெல்லாம், தென் ஃபுல் ப்ளோனாக கம்யூனிட்டி மெடிசன் இருக்கும். ஃபைனல் இயர் வர வர என்ன ஆகும் அப்படின்னா மெயினான கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. டு ஸ்டார்ட் வித் இஎன்டி, அதாவது இயர் நோஸ் த்ரோட் டிசீஸை பற்றி படிப்பாங்க. ஆஃப்தால், கண்ணில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு படிப்பாங்க. ஒரு கோர் மெடிசன் எப்படி இருக்கும், சர்ஜரி எப்படி இருக்கும், டெலிவரி எப்படி பண்ணுவோம், ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜின்னு சொல்லுவோம், பிரசவம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஃப்ராக்சரை பற்றி படிக்கிறது, ஆர்த்தோ பற்றி படிப்பாங்க, பீடியாட்ரிக்ஸ், குழந்தைகள் மருத்துவம், இதெல்லாம் மெயின் ஃபோக்கஸ் இருக்கும். கூடவே தோல் வியாதிகள் கொஞ்சம் இருக்கும், டெர்மட்டாலஜி, சைக்கியாட்ரி, பல்மனாலஜி, இந்த மாதிரி சில விஷயங்கள். எக்ஸ்ரே எப்படி ரீட் பண்ணுறது, ஸ்கேன் எப்படி ரீட் பண்ணுறது, அனஸ்தீஷியா, மயக்க மருந்தெல்லாம் எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபைனல் இயர் வர்றப்போ ஒரு ஜாம் பேக்கடாக தான் இருக்கும். பட் அதுக்கான ப்ரைம் வந்து உங்களுக்கு செகண்ட் இயர்லேருந்தே வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு கோப்பப்பாக இருப்பாங்க. ஃபைனல் இயர் எக்ஸாம் கொஞ்சம் ஆஃப்கோர்ஸ் அதில் தியரி இருக்கும், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணுறதுன்ட்டுலாம் இருக்கும். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தே என்டர் இன்டு ஹாஃப் டாக்டர்னு நாங்கள் சொல்லுவோம். பாதி டாக்டர் அப்படின்னா ஒரு இன்டர்ன்ஷிப் என்டர் ஆகிடுவாங்க. CRMன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த 1 இயர் அவங்க ஹாஸ்பிட்டலே தான் இருப்பாங்க. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கற்றுப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி த ஃபைனல் இயர். ஓ மை காட் சார், உள்ள வந்த உடனே ஏதோ சினிமா செட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு, கிராண்டியரா இருக்கு. எத்தனை பேர் இங்க உட்காரலாம்? இந்த ஆடிட்டோரியம் வந்து ஒரு 1400 people can sit. ஓகே.
அண்ட் இந்த ஆடிட்டோரியமில் தான் நாங்கள் யூஸ்வலாக வந்து MBBS ப்ரோக்ராமோட இனாக்ரேஷன் நடத்துவோம், கிராஜுவேஷன் டேஸ் எல்லாம் நடத்துவோம். எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஓகே. அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த ஃபீல்டில் பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. கல்ச்சுரல்ஸ் அந்த நாள் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக அந்த ஒரு வைப்லாம் எப்படி இருக்கும்? அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி அகடமிக்ஸ் இம்பார்ட்டன்ட், பட் அதை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இங்கே வி கிவ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி கல்ச்சுரல்ஸ் அதுவும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அண்டு எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபெஸ்டிவல் இல்லை ஃபங்க்ஷன் இல்லை ஒரு ப்ரோக்ராம் எது நடந்தாலும் நாங்கள் வெளியிருந்து செலிப்ரிட்டிஸ் வந்து ஒரு அஃப்கோர்ஸ் தேல் பி ஹியர், பட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுவோம். வெளியிருந்து நாங்கள் யாரையும் கூப்பிட்டு அவங்கள டான்ஸ் பண்ண சொல்கிறதோ இல்லை பாட்டு பாட சொல்கிறதோ இல்லை ஒரு ஈவெண்ட் பண்ண சொல்கிறதோ கிடையாது. எனி ப்ரோக்ராம் ஒன்லி அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆர்கனைஸ், ரிஹர்சல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் பசங்க வந்து ரிஹர்சல் பண்ணு சார்னு சொல்லியே கிளாஸ்க்கு ஆன் டியூட்டி வாங்கிடுவாங்க. என்னப்பா இது இந்த மாதிரி ஆன் டியூட்டி வாங்குறீங்கன்னா, இல்லை சார் கல்ச்சுரல்ஸ் வருது, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியே தே டூ இட் அண்ட் வி ஆல்சோ சூப்பர்வைஸ் தம். அப்பயும் எங்கள் ஃபேக்கல்ட்டி கூடவே இருப்பார், எந்த ஒரு அசம்பாவிதமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபேக்கல்ட்டியே சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. எல்லா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸும் இந்த ஆடிட்டோரியமில் தான் வி கண்டக்ட் இட். அண்ட் காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கும். வித்தின் காலேஜ் காம்படிஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் கூட, செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்குள்ளே இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் நடக்கும். இல்லை நாங்கள் நிறைய குரூப்ஸாக பிரிச்சுருவோம். அதில் ஒரு குரூப்பில் வந்து ஃபஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த அதர் குரூப் அவங்களுக்குள்ள காம்படிஷன்ஸ் என்கரேஜ் பண்ணுவோம். சிமிலர்லி வெளியே இருக்க இன்ஸ்டியூட்ஸையும் வி வில் கால், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதாவது செட் ஃபியூஷன் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவோம். அது வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஐ மீன் lakhs and lakhs of rupees will be sponsored by our management to call for several participants from India. எல்லா மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து காம்படிஷன் பண்ணுவாங்க. அது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அது பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆர்கனைசிங் ஸ்கில் வேணும். நாளைக்கு வெளியே போயிட்டா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங்காக நாங்கள் இதை பார்க்கறதுனால எங்கள் மேனேஜ்மெண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொடுத்துருவோம். கண்டிப்பா. ஸோ ஸ்டார் ஆஃப் த ஷோனா நம்ம பசங்க தான். எஸ் ஆல்வேஸ். ஓகே. அண்ட் ஆல்சோ மெடிக்கல் ஃபீல்டு பொறுத்தவரை பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அண்ட் இந்த காலேஜில் எப்படி இருக்கும்? இப்போ மற்ற ஃபீல்டு மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டொமைன் இருக்குது, இல்லை இன்ஜினியரிங் டொமைன் இருக்குது, அது லேப் ஓரியன்ட் டொமைன்ஸ் அப்படி இருக்குது. அதுல எல்லாம் நம்ம பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். அதில் பசங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, பிளேஸ் ஆவாங்க. பட் மெடிக்கல் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இதில் ஆஸ் சச் ப்ரொஃபஷன் இட் செல்ஃப் கம்ஸ் வித் அ பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடித்த பிறகு தே ஹேவ் வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ். நம்பர் ஒன், தே கேன் செட் அப் தேர் ஓன் ப்ராக்டிஸ். ஒரு ப்ரைமரி கேர் லெவலில் தே கேன் செட் அப் தேர் ஓன் கிளினிக், ஒரு மினி ஹாஸ்பிட்டல் பண்ணிக்கலாம். இல்லை பிஜி பர்சியூ பண்ணுன்றவங்களுக்கு வந்து பிஜிக்கான ட்ரைனிங்கை, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸை நாங்கள் இங்கேயே கொடுத்துட்றோம். ஸோ அந்த வகையில் MD MS அந்த மாதிரி சில பேர் போயிடுறாங்க. சில பேர் அவங்க ஓன் வெஞ்சர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஓன் லாட் ஆஃப் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், தே ஓன் லாட் ஆஃப் ஸ்கேன் சென்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ ரொட்டீன் பிளேஸ்மெண்ட் மாதிரி நான் இதை பார்க்குறதில்ல. பட் அவங்க வெஞ்சர்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அது எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். அது எல்லாமே வி ட்ரெயின். In fact, a few of our postgraduates were even successfully cleared IAS exams. Dr. Arvind ராதாகிருஷ்ணன்றவர் இங்கே எப்படி ஜெனரல் மெடிசன் பண்ணார். படிக்கிறப்பவே he had that passion of becoming ஒரு administrator. So we supported him and he became IAS officer. Right now he is undergoing training and maybe very soon we will have an IAS officer who is an alumni of our institute for Tamil Nadu also. So இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு. அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் we nurture them and we make sure that they come out very successful. அண்ட் ஆல்சோ சார், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் வரைக்கும் ட்ரைனிங்காக அனுப்புறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஹவுஸ் தட்? எங்கெல்லாம் சென்ட் பண்ணுறீங்க? பொதுவாக இந்தியாவில் வந்து மெடிக்கல் எஜுகேஷன் அந்தந்த மெடிக்கல் காலேஜஸில் மட்டும்தான் கண்டினியூ பண்ணணும். ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் வந்து நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்கரேஜ் பண்ணுறதில்ல. பட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மே மந்த் ஒரு 2 weeks வெக்கேஷன் வரும், டிசம்பரில் வெக்கேஷன் வரும். அந்த சமயங்களில் we take them to attend some workshops to improve their skills. ட்ரெடிஷ்னலாக நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து UK we take them to attend workshops conducted by Royal College of Surgeons. அவங்க வந்து they call students from worldwide to impart some specific skills related to surgery. இப்போ நல்ல சூச்சர் பண்ணுறது எப்படி, நல்ல சர்ஜிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இம்பார்ட் பண்ணலான்றதுல ட்ரைனிங் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் சர்ஜரி ஓரியன்டாக சில பசங்க இருப்பாங்க. சில பேர் மெடிசன் தான் பார்ப்பாங்க, சில பேர் பிளட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்னுவாங்க. அந்த ஸோ சர்ஜரி ஓரியன்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து we encourage them, we take them to UK to attend such workshops conducted by Royal College of Surgeonsன்றது ஏஜ் ஓல்டு ஏன்ஷியன்ட்
என்ன சொல்கிறது மோர் தேன் 300 years ஹிஸ்ட்ரி இருக்குது அவங்களுக்கு சர்ஜரி ஸ்கில்ஸை இம்பார்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நாங்கள் தரணும். எப்படி செலக்ட் பண்ணுறோம்னா we cannot take all 250-500 students to UK, but those students who are performing better in internal assessments, formative assessments, இல்லை யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் மெடல் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் we provide them that opportunity. அது வந்து வாலண்டரி ஆப்பர்ச்சுனிட்டி தான், இட்ஸ் நாட் கம்பல்சரி, பட் we encourage them. ஏன்னா அவங்க இப்போ 4 இடங்களுக்கு போய் பலவிதமான லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து டாக்டர்ஸை மீட் பண்ணுனா தே ஆல்சோ கெட் மோட்டிவேட்டட். நம்மளும் நாளைக்கு யூகே போய் ஒரு பெரிய சர்ஜனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வி என்கரேஜ் தம், வி ஆல்சோ ப்ரொவைட் தம் அவென்யூ ஃபார் தட். ஓகே சார், இங்கே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் பேஷண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு. பட் முக்கியமான விஷயம்னா சொல்லித்தர போகிற டாக்டர்ஸ் அவங்க எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க? எஸ், அதாவது நான் சொல்லணுன்னா எங்கள்கிட்ட மோர் தேன் 350 டாக்டர்ஸ் இந்த கேம்பஸில் ஒர்க் பண்ணுறாங்க. தே ஆர் த ஃபேக்கல்ட்டி, தே ஆர் த பேக் போன் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் இன் அவர் கேம்பஸ். ஏன்னா நல்ல டாக்டர்கிட்ட இருந்து தான் ஒரு நல்ல மெடிக்கல் கிராஜுவேட் வெளியே வர முடியுன்றது எங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன். ஸோ அதனால் வெல் குவாலிஃபைட் டாக்டர்ஸ், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ், கிளினிக்கல் சைட் ஆகட்டும், ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், இவங்க எல்லாமே ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்னா தேர் ஆல் டாக்டர்ஸ் ஒன்லி. ஸோ அவங்க எல்லாமே தேர் ஆர் ஹைலி குவாலிஃபைட் அண்ட் ட்ரெயின்டு. இப்போ எங்கள்கிட்ட இருக்க சர்ஜன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே கேன் டூ எனி கைண்ட் ஆஃப் சர்ஜரி. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அந்த சர்ஜனை பார்க்குறப்பே ஹீ வில் பி இன்ஸ்பயர்ட் டு லேர்ன் சர்ஜிக்கல் ஸ்கில்ஸ் ஃப்ரம் தம். அண்ட் மோர் தேன் 20-25 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க நிறைய டாக்டர்ஸ் எங்கள்கிட்ட இருக்காங்க. அண்டு அவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ் ஹியர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்து நல்லபடியாக சொல்லி கொடுத்து, லைக் ஐ செட், அட்வான்ஸ் லேர்னர்ஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணிப்பாங்க. பட் சில சமயம் ஆவரேஜ் லேர்னர்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லாமல் செகண்ட் டைம் தேர்ட் டைமும் சொல்லி தந்து அவங்களுக்கான ஸ்கில்ஸை ஒரு கையை பிடிச்சி டிராயிங் சொல்லி தர்றது எப்படியோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்த ஸ்கில் அவங்களுக்கு இம்பார்ட் பண்ணுன்றது it is inbuilt within the doctor community of our own campus. ஓகே, ஸோ இப்போ நம்ம கூட 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த காலேஜில் பிடிச்ச விஷயங்கள் என்ன, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, அண்ட் இங்கே இருக்கிற டெக்னாலஜிஸ் அண்ட் இங்கே இருக்கிற லேப்ஸ் அண்ட் அமேசிங் ஃபீச்சர்ஸ்லாம் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஹாய். ஹலோ. ஸோ சொல்லுங்க, நீங்கள் இந்த காலேஜ் சூஸ் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கும், அது என்ன? மெயினாக எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே சீனியராக படிக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க எந்த அளவுக்கு பீப்புள் மோட்டிவேட் ஹியர் டு ஸ்டடி அண்ட் எந்த மாதிரிலாம் கைட் பண்ணுவாங்க, மென்டார் சிஸ்டம் எப்படி, அதெல்லாம் சொல்லி சரி ஓகே நம்ம மெடிக்கல் பேக்ரவுண்டில் இல்லை, ஸோ இவங்க நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி புஷ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் சேர்ந்தேன். அண்ட் இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ அந்த நம்பிக்கை இன்னும் வந்து வீண் போகல, அதே மாதிரி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஸோ ஐ திங்க் எனக்கும் சேம் ரீசன் தான். என்னோட ஸ்கூல் சீனியர்ஸ் ஆர் ஆல்சோ மை சீனியர்ஸ் ஹியர் அட் Chettinad Hospital and Research Institute. ஸோ அவங்க சொல்லுவாங்க ஹவு இந்த மென்டர்ஷிப் ஒர்க்ஸ் இன் உங்கள் மெடிக்கல் எஜுகேஷனே கொஞ்சம் எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்கலாம் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் தட் வி ஹேவ் ஹியர் இந்த வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் வி கெட். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அண்ட் இட் வாஸ் அ வெரி ரைட் சாய்ஸ் ஐ ஃபீல் ரைட் நோ. நான் அது Chettinad சூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஓகே, ஸோ லக்ஷர் ஹால் வந்தாச்சு. டீன் சாரும் நிறைய இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இங்கே எத்தனை பேர் உட்காரலாம், இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அண்ட் இந்த ஹாலில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி இங்கே 250 ஸ்டூடெண்ட்ஸ் per கிளாஸில் இருப்பாங்க. ஸோ சஃபிஷியண்ட்டாக எல்லாருமே ஸ்பேஷியஸாகவே இங்கே தாராளமாகவே உட்காந்துக்கலாம். அண்ட் லெக்சர் ஹால் பெருசாக இருக்குது, பின்னாடி இருக்கவங்களால கவனிக்க முடியாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மைக் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஆடிபிள் அண்ட் வி ஹாவ் அ ஸ்க்ரீன் ஹியர். ஸோ எல்லாருக்குமே ஃபாண்ட் எல்லாமே பெருசாக கிளியராக ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப ஈஸியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஐ திங்க் லெக்சரர் இஸ் வெரி ஸ்பேஷியஸ் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல் ஹியர். ஓகே, ஸோ அப்படியே கன்வீனியன்ட்டாக கம்ஃபர்டபுளாக ஜாலியாக உட்காந்து இங்கே படிக்கலாம். கண்டிப்பாக. ஓகே, அண்ட் ஆல்சோ டீன் சார் சொல்லிட்டாரு நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி. நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். ஃபேக்கல்ட்டிஸ்லாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லி தான். ஆக்சுவலாக ஸ்கூல் மாதிரிலாம் இங்கே வந்து ஒரே புக் ஃபாலோ பண்ணணும், இது நோட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்படி தான் எழுதணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஃபீல் ஃப்ரீ அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வி ஹாவ் மென்டார் பேஸ்ட் டீச்சிங் மாதிரி. ஸோ அவங்க வந்து த்ரூ அவுட் த இயர் அவங்களுக்கு ஒரு பர் சப்ஜெக்ட்டுக்கு ஈச் ஸ்டூடெண்ட் வில் ஹாவ் 1 மென்டார் மாதிரி. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக ஏதாவது டவுட்ஸோ இல்லை எனி பர்சனல் ப்ராப்ளம் கூட தே கேன் ஈஸிலி கோ அண்ட் தே கேன் கிளாரிஃபை. அந்த மாதிரி எந்த வெஞ்சன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி டு பி ஹானஸ்ட். ரொம்ப கோ டு ஃப்ளோ தான் அவங்க. And they're approachable at any time. As she said, நாங்கள் எப்போ வேணால் we can go reach out to our mentors.
doubts ஆகட்டும், and it's not just academics பற்றி மட்டும் இல்லை, it's even about our personal life that they help us with. ஸோ எங்களுக்கு வந்து initially when we enter MBBS ஒன்றுமே புரியாது. ஏன்னா ஸ்கூல் படிச்சுட்டு வந்து திடீர்னு 3 சப்ஜெக்ட் படிங்கன்றப்போ it look like a big ocean. என்ன பண்ணுறது தெரியாது. அப்போ they help us out a lot. அப்போ தான் is where we have a mentor-mentee system. So every student, as she told, has one mentor for every subject, and we'll have daily assignments, we'll have daily tests, and everything. இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ்னா we can't escape out anywhere. We have everything we convey to our parents. ஸோ எதாக இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு இன்டிமேஷனே. ஸோ ஐ திங்க் த கம்யூனிகேஷன் இஸ் போத் வேஸ். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஃபஸ்ட் இயரில், பிகாஸ் ஃபஸ்ட் இயர் வாஸ் பிக் மைல் ஸ்டோன் ஃபார் அஸ், பட் we got through it very easily with our teachers' help. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர்ல முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியான ஸ்ட்ரெஸ்ல நீங்க இங்க படிக்கிறீங்க. ரைட். ஓகே, ஸோ செட்டிநாட் சிமுலேஷன் அண்ட் ஸ்கில் சென்டர் வந்திருக்கோம். இங்க எந்த மாதிரி விஷயங்கள் நான் எதிர்பார்க்கலாம்? ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் இந்த சிமுலேஷன் சென்டரு எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்டோட நர்வஸ்னஸை வந்து போக்குறதுக்கு தான். நம்ம ஆல்ரெடி ஒரு மேனிக்வெண்ட்டில் வந்து நம்ம இதெல்லாம் ட்ரெயின் பண்ணால் இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக அதை பண்ணுறதுக்காக தான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் சிமுலேஷன் சென்டர் ஹியர். And as said earlier, we have lots of course here, ACLS, BLS. So students நிறைய certifications இங்கே பண்ணலாம். சிமுலேஷன் as such ஒரு ரியல் பேஷண்ட் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்களோ அது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி யூ டூ எவ்ரி திங் ஆன் அ மேனிக்கன். ஸோ அங்கே போய் யூ கான்ட் டென் டு மேக் மிஸ்டேக்ஸ் இல்லையா. ஸோ இங்கே மேனிக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ யூ கேன் மேக் ஸோ மெனி மிஸ்டேக்ஸ். ஆல் யுவர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஹியர், we have an amazing training center coordinator, Dr. Rizwana ma'am is helping us do so many courses. So நீங்கள் பார்க்குற மாதிரி we have American Heart Association courses, you also have the AAFP courses, and நிறைய courses வெளியேருந்து கொண்டு வந்துட்டே இருக்கும். And students are free to learn. அதாவது இவங்க தான் கற்றுக்கணுன்றதும் கிடையாது. It's an open platform. They can come enroll and then they can learn. We also have instructors and students coming from outside, because இங்கே CSSC, as you know, is one of South Asia's largest simulation centers that we have. And we have different setups. We have a medical ICU, pediatric எப்படி கற்றுக்கிறது எல்லாத்துக்குமே we have different settings. We'll show you inside. ஆனால் இங்கே என்னென்னா you can start learning from your basics. நீங்கள் ஒரு basic injection, intramuscular injection போடுறதுலேருந்து to the most advanced techniques that you can learn. Everything is there inside. We'll show you. ஸோ உள்ள வந்து நம்மளுக்கு ஒரு மினி ஹாஸ்பிட்டல். கண்டிப்பா, எஸ், மினி ஹாஸ்பிட்டல், எஸ். இங்க நிறைய விதமான மேனிக்வென்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி பண்றாங்க, அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், we have all our mannequins from liable, which is a very big manufacturing company from Germany, and across the world also, not just Germany. And இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபிடலிட்டி மேனிக்கின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹை ஃபிடலிட்டி மேனிக்கின்ஸ்னால் அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ரியல் பேஷண்ட்டில் என்னென்ன பார்ப்பீங்களோ everything is just done on fake mannequins here. ஸோ அது வந்து ஒரு ரியல் பேஷண்ட்டில் பண்ணுற மாதிரி you learn everything. So right from நான் சொன்ன மாதிரி பேசிக் ஸ்கில்ஸ் and advanced skillsக்கு we have mannequins for everything. And we have a lot of ICUs. நீங்கள் பார்க்குற மாதிரி இங்கே we have our surgical ICU. Yeah, we have different ICUs for cardiac, neonatal, pediatric. Even we have obstetric room also here. So we have everything here. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறனால ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு பேனிக்கும் இல்லாமல் ஆல்ரெடி என்ன இது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோன்ற கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருக்கும்போது தே கேன் ஈஸிலி யூனோ பேஷண்ட்ஸ் கிட்ட ஈஸியாகவே அவங்க பண்ணுவாங்க. இந்த டால்ஸ் ஆல்சோ யூனோ தே ஹாவ் சிமுலேஷன், ரியல் சிமுலேஷன் மாதிரி தேல் ஆல்சோ கெட் ரியல் டைம் இசிஜி இன்டரப்ஷன் எல்லாமே வந்துட்டு சேம் ஆஸ் அ நார்மல் பேஷண்ட். ஒரு இப்போ கார்டியாக் ஐசியூனா ஒரு கார்டியாக் பேஷண்ட் என்னெல்லாம் அண்டர்கோ பண்ணுறாங்களோ த சேம் திங் திஸ் மேனிக்வெண்ட் ஆல்சோ வில் அண்டர்கோ. ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி ஃபார் எவ்ரி திங் ஹியர். நான் சொன்ன மாதிரி கார்டியாக் ஐசியூ இதுதான். ஐ ஷோ யூ எவ்ரி திங் அரவுண்ட். ஸோ ஒரு கார்டியாக் ஐசியூக்கு தேவையான பேசிக்கான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்கே, பேசிக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வி ஹாவ் இட் ஹியர். இங்கே வந்து the management will undergo the serious cardiac whatever a patient is undergoing எல்லாமே இந்த பேஷண்ட்டும் போவாங்க. we have a monitor here and அந்த சைட்லேருந்து the instructor will give simulation, so we have to practice hereங்கிற மாதிரி and my friend will demonstrate. The same thing. Yeah. we have everything. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have a special setup called the sim camp. ஸோ எங்களுக்கு வந்து கிளாஸஸ் இங்கே நடக்கிறது மட்டும் இல்லாமல் we have a room where they correct our mistakes. So in the sim camல பார்த்தீங்கன்னா everything is recorded. அங்கே போய் எங்களுக்கு திருப்பி போட்டு they will tell us where we have to correct. And that same thing, ஒரு பேஷண்ட் எப்படி கத்துவாங்க, ஒரு பேஷண்ட் எப்படி வழியில் துடிக்கிறாங்க, everything will happen in this mannequin. So that's why it's high fidelity. And you get the equipments and all the instruments that we have are real ones. எதுவுமே இங்கே டம்மி கிடையாது. So we have a real defibrillator, we have all our airway mannequin kits. Same thing with the labor ward, with the pediatric ICU. Labor wardல பார்த்தீங்கன்னா we actually simulate a real delivery.
So we'll just show you the mannequins too. Real delivery எப்படி simulate பண்ணுறோமோ அதே மாதிரி we do. அதே மாதிரி blood எல்லாம் வரும் வெளியே. We wear our aprons. So this gives us a very good exposure. And இங்கே மட்டும் இல்லை, இங்கே வெளியே ஏதாவது கோர்சஸ் நடந்தால் கூட our training center is very chill with sending us outside to learn. So that is also a great thing. படிச்சா போதும், நீங்கள் எப்படி வேணா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் ஹவர் யூ வாண்ட். அந்த மாதிரி தான் இங்கே எஜுகேஷன் வைஸ் லைக் அவங்க ரொம்பவே எங்களை மோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. டிமோட்டிவேஷன்றதே ஒன்று கிடையாது. எது கேட்டாலும் ஓகே இவங்க படிக்கிறீங்களா, ஓகே செய்யுங்க, அந்த மாதிரி தான். ஸோ வெரி நைஸ் ஹியர். ஆக்சுவலி எனக்கே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கு. முதல் வாட்டி வந்து ஐசியூவில் யாராவது ஒருத்தர் இவ்வளோ எக்ஸைட்டடாக ஐயோ இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ அப்படிதான் இருக்கு. ஆமாம், ஏன்னா இங்கே கம்ஃபர்டபுளாக யூல் லேர்ன். ஏன்னா இது ரியல் பேஷண்ட் இல்லாதனால யூல் பி வெரி கம்ஃபர்டபுள் ஹியர். என்ன மிஸ்டேக் பண்ணாலும் யூ கேன் ரெக்டிஃபை. ஆனால் அந்த இடத்துல யூ ஓன்ட் பி லைக் தட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் ஹியர். அண்ட் ஆல்சோ இங்கே இன்டர்ன்ஷிப்பில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்க முடியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ நாங்கள் ஆஃப்டர் வி ஃபினிஷ் எங்களோட 4.5 years of MBBS கடைசி வருஷம் வந்து இஸ் ஹவுஸ் சர்ஜன்சி பீரியட். அப்போ தான் அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம். அண்ட் we will have to do it in our Chettinad Hospital. ஸோ அப்போ தான் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் டைம் பேஷண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் கிடைக்கும். ஏன்னா ஃபைனல் இயர் வரைக்கும் நாங்கள் படிக்கவும் செய்யணும், கிளினிக்கல் போஸ்டிங்ஸும் போனோம். இன்டர்ன்ஷிப் அப்போ தான் நாங்கள் ஃபுல் டைம் பேஷண்ட்ஸோட ஹேண்ட்ஸ் ஆன் இருப்போம். அண்ட் நாங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ ஈக்குவலி அந்த ப்ரொஃபஸர்ஸும் தேர் ரெடி டு கிவ் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டூ ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டு லேர்ன் வித் தெம். அண்ட் we have a variety of case load here. அதாவது இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட். ரொம்ப ரேர் கேசஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் கூட இங்கே வருது. ஸோ அதுக்கெல்லாமல் எங்களுக்கு எக்ஸ்போஜர் இருக்கனால we are trained very well at the point. அண்ட் ஆல்சோ ட்ரைனிங்க்கு ஃபாரின்லலாம் அசோசியேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ டெல் அஸ் அபவுட். எஸ், ஐ ரீசென்ட்லி வென்ட் தேர். ஆக்சுவலி அங்கேயும் எங்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்குதோ தே ஜஸ்ட் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ டோன்ட் திங்க் இந்தியாவில் வந்து அப்படியே அப்ராட்லாம் எல்லா காலேஜுமே அனுப்பி படிக்க வைப்பாங்களான்னு தெரியாது. பட் வென் வி வெண்ட் அண்ட் அப்ரோச் ஆர் காலேஜ், அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஜஸ்ட் கோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு 2 ஃபேக்கல்ட்டி கூட அமிச்சு அங்கே ஃபுல்லாக வி லேர்ன். அங்கே வாழ்ந்த மாதிரி வி லிட்ரலி மார்னிங் டு ஈவினிங் வி வெண்ட் அண்ட் லேர்ன். அப்புறம் எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் எங்களோட சேர்ந்து வி வர் ஆல் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி. ஆஸ் ஐ டோல் ஆல் த ஃபேக்கல்ட்டிஸ் வருது. ஸோ எல்லாமே தே சப்போர்ட் அஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் லேர்னிங் இங்கே காலேஜ் கல்ச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயம்? ஜீரோ ராகிங். எங்களுக்கு இங்கே ராகிங்கே கிடையாது அப்படின்ற வார்த்தை நாங்கள் தான் சீனியர்ஸ் கிட்ட போய் கேட்கணும், நாங்கள் உங்களை ராக் பண்ணுறோமான்னு. பட் தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ராகிங் ஹியர். And other than that, hostel students, they have a lot of security. Hostel is very secured. Boys tani hostel, girls tani hostel. And food, we have a very big food court that I think la paathirpinga. So Chettinadna hospital mattum illa food unna, it's very nice here. Food alla romba nallave irukum. And எல்லாமே கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு எல்லாமே கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே இருக்குது. தே ஹேவ் ஜிம், தே ஹேவ் ஸ்டடி ரூம், எல்லாமே அங்கேயே இருக்குது. அண்ட் இந்த காலேஜில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, காலேஜில் நீங்கள் எங்கே போனாலுமே எங்கே போனாலும் யூல் ஹேவ் யுவர் பயோமெட்ரிக் மாதிரி பஞ்ச். ஆஸ் ஐ டோல்ட் யூ earlier 1 hour-க்கு 1 hour ஃபேக்கல்ட்டிஸ் ஒரு பீரியட் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் யூல் பஞ்ச். ஸோ பஞ்ச் வைக்கலன்னா பேரண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போயிடும். ஸோ இட் இஸ் வெரி ஆக்சுவலி இட்ஸ் வெரி விஷயம் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லி நான் இப்பதான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, ஆக்சுவலி மெடிக்கல்னால கொஞ்சம் எவ்வளோதான் ஜாலியாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் யூல் கெட் குவாலிஃபைட் டாக்டர். இந்த காலேஜில் என்ன சொன்னேன்னா இட்ஸ் குட் ஆக்சுவலி. ஏன்னா ஆமாம், ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. அப்போ தான் யூல் கெட் அ குவாலிஃபைட் டாக்டர். நீங்கள் காலேஜே வராமல் அண்ட் இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் நாட் அவேர் ஆஃப் இட், யூ வில் நாட் நோ வாட் யுவர் சைல்ட் இஸ் டூயிங் ஹியர். ஸோ இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. ஒரு சிஸ்டம், மெடிக்கல் சிஸ்டமும் கரெக்டாக தே ஆர் டேக்கிங். எஜுகேஷன் வைஸாக இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ வி ஹேவ் எவ்ரி திங். எல்லாத்துக்குமே தே சப்போர்ட். வெளியில் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும், எங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நடக்கிறதா இருக்கட்டும். வி ஹாவ் அ பிக் கிரவுண்ட் ஹியர். வி ஹாவ் இண்டோர் பேட்மிண்டன் கோர்ட், basketball court, football, marathon, we have everything we have here. So நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம டீன் சார் சிகப்பி ஆடிட்டோரியம் உங்களுக்கு காட்டியிருப்பாரு இல்லையா? ஸோ இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ஆடிட்டோரியம். அங்கே தான் யூஸ்வலி ஹேவ் ஆல் ஆர் கல்ச்சரல்ஸ் அண்ட் எனி ஈவெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் டே when the student enters MBBS in Chettinad, that will be the first place that they see. So அங்கே தான் they will have their white coat ceremony and that is marvelous as you can see, and that will take you to great heights from there. And one thing unique is we have a movie days. Thursday they'll put movie in Sigapi for us, that auditorium. Team told me. Yeah. ஸோ இப்போ அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிச்சுட்டு நிறைய கனவுகளோட இங்கே காலேஜ் கேம்பஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? காலேஜ் ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் காலேஜ் லைஃப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். மெடிக்கல் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக வந்து டாக்டரோட பசங்களே படிக்கிறனால அவங்க நல்லா படிச்சிருவாங்க.
ஸோ நான் மெடிக்கோ பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஸோ இங்கே இருக்கிற மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஆஸ் ஐ செட் ஏர்லியர் அவங்களுக்கு வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு பேரண்ட் மாதிரியே தான் அவங்களுக்கும் காலேஜ் பேரண்ட் மாதிரி உங்களை ஃபுல்லாக கைட் த்ரூ பண்ணி எல்லாமே என்ன புக் யூஸ் பண்ணுறது ஸ்கூல் மாதிரி யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ த சேம் புக் ஹியர். உங்களுக்கு எந்த புக் கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்காது, அந்த மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு த்ரூ அவுட் யூ ஹேவ் யுவர் மென்டார்ஸ். அது ஃபஸ்ட் இயர்னு கிடையாது, all the years you have different mentors and everyone is like easily approachable இங்க. அதனால ரொம்ப பயப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர வேணாம். ரொம்ப பேர் பயப்படுவாங்க, மெடிக்கல்லாம் நிறைய படிக்கணும், நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு இங்கே இருக்காது. ஃபுல் டைம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும்லாம் இங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் டெய்லி கொஞ்சம் 1 hour படிங்க, அப்புறம் அவங்க அப்பப்போ டெஸ்ட் வைப்பாங்க, அதில் நீங்கள் படித்தாலே போதும். அண்ட் we have free time to play, ஜிம் எல்லாமே இங்கே இருக்கிறனால ஐ திங்க் அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சூஸ் செட்டிநாடு. ரிலாக்ஸாக இருக்கணும்னா செட்டிநாடுக்கு வரலாம் ஆக்சுவலாக. What I would say is school is a completely different story. College is a different story. And idu is, as you all know, it's a professional course. So you can have a lot of expectations. You can expect pannittu varalam. But inge end of the day it is your own hard work. Inge evlo da teachers help pannalo, evlo pannalu, it is up to us to get through where we are. And na enna solrona, just make use of all the opportunities that you get. And inge they give us a lot of opportunities. And all of them do get recognized. அது சும்மா அப்படியே ஏதோ வெயினில் போகிற மாதிரி இருக்காது. People do see you, they recognize your talent, they choose you for what you're good at, and it is open. அவங்க சொன்ன மாதிரி இப்போ டாக்டர் பேரண்ட்ஸ் இருந்தால் தான் யூ கேன் அச்சீவ்ன்ற லெவல் இப்போ கிடையாது. பிகாஸ் இங்கே personally all of us know students who have non-medico parents performing better here. And another thing is not just your marks, நீங்கள் ஸ்கோர் பண்ணாதான் நீங்கள் டாக்டர் அப்படின்றதும் கிடையாது. It is more towards your practical skills. So அதுக்கு தான் we have our skills lab helping us to another level, and hands on with our patients also in the hospital. So I think just keep your mind open and you can come join Chettinad. ஓகே, வெரி நைஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு தன்னோட ஸ்டாஃப்ஸையும் சரி தன்னோட டீச்சர்ஸும் சரி காலேஜும் சரி இந்த அளவுக்கு புகழ்ந்து ஜாலியாக பேசினேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ தேங்க்யூ. Thank you so much.